மகாராஷ்டிர மாநிலம் நாண்டட்டைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் ஆஞ்சல். அவளுக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். சகோதரர்களின் நட்பு வட்டத்தில் ஒரு இளைஞன் ஆஞ்சல் மனதை கவர்ந்தான். அவன் சாக்ஷம் தாட். அவனுக்கும் வயது 20 தான். பார்த்த மாத்திரமே அவர்கள் காதலில் விழுந்து விடவில்லை. அண்ணன்கள் பற்றி விசாரிப்பது போல சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அடிக்கடி சாக்ஷம் வீட்டுக்கு ஆஞ்சல் சென்றாள். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசினர். காதல் மலர்ந்தது. ஒருவரை ஒருவர் ஒரு நாள் கூட பார்க்காமல் இருக்க முடியாது என்ற அளவுக்கு தீவிர காதலில் விழுந்தார்கள். 3 ஆண்டுகளாக ஆஞ்சலும் சாக்ஷமும் காதலித்தனர். 1 மாதத்துக்கு முன் இவர்களது காதல் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது. ஆஞ்சல் கொஞ்சம் வசதி படைத்த பெண். ஜாதி அந்தஸ்திலும் கொஞ்சம் உசத்தி. அதனால் அண்ணன்கள் கொதித்தெழுந்தனர். சாதி மாறி திருமணம் செய்ய அனுமதிக்க மாட்டோம், குடும்ப கௌரவம் என்னாவது என குதித்தனர். தங்கையை எமோஷனல் பிளாக்மெயில் செய்து பார்த்தனர். ஆஞ்சல் மசியவில்லை. அப்பா அம்மாவிடம் பேசி பார்த்தாள் ஆஞ்சல். அவர்களும் சம்மதம் சொல்லவில்லை. எல்லாரும் ஜாதி அந்தஸ்தை பிடித்து கொண்டு ஆடினார்கள். நீங்க எக்கேடாவது கெட்டு போங்க, நாங்க கல்யாணம் செஞ்சுக்கிறோம் என சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஆஞ்சல். ஆஞ்சலும் சாக்ஷமும் திருமணம் செய்து கொள்ள போவதை நண்பர்கள் மூலம் அண்ணன்கள் தெரிந்து கொண்டனர். ஆஞ்சலின் அண்ணன்கள், அப்பா மற்றும் உறவினர்கள் சாக்ஷமை ஆளில்லா ஒரு இடத்தில் மடக்கி கொடூரமாக தாக்கினர். நீங்கள் என்ன செய்தாலும் ஆஞ்சலை கல்யாணம் செய்வேன் என சாக்ஷம் உறுதியாக சொன்னார். உடனே துப்பாக்கியை எடுத்து சாக்ஷம் தலையிலேயே சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி சென்றனர். சாக்ஷம் கொல்லப்பட்டதை அறிந்து அவரது பெற்றோரும் சகோதரிகளும் கதறி எழுதனர். காதலனை சுட்டுக் கொன்று விட்டார்கள் என்றதும் ஆஞ்சலும் கதறியபடி காதலன் வீட்டுக்கு ஓடினாள். காதலன் முகத்தை கடைசியாக ஒருமுறை பார்த்து கதறி எழுதாள். சாக்ஷமுக்கு நான் தான் இறுதிச் சடங்கு செய்வேன் என சொல்லி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து சடங்குகளை செய்தாள். கடைசியாக காதலன் கையால் தன் நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்டாள். எங்க காதல் சாகல, எப்பவும் சாகாது. சாக்ஷம் இறந்தாலும் எங்க காதல் உயிருடன் இருக்கு. நான் அவனை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என கண்ணீருடன் சொன்னாள். இனி அவன் வீடுதான் என் வீடு. அவன் மனைவியா அவன் வீட்டிலேயே வாழ்நாள் முழுசும் இருப்பேன் என கதறியபடி ஆஞ்சல் சபதம் செய்தாள். அதை கேட்டு சாக்ஷம் குடும்பத்தினரும் உறவினர்களும் உருகி போனார்கள். சாதி வரி பிடிச்ச அண்ணன்களும் என் அப்பாவும் எங்க காதல் முன்னாடி தோத்துட்டாங்க, அவங்க எல்லாரையும் தூக்குல போடுங்க என போலீசாரிடம் ஆஞ்சல் சொன்னாள். சாக்ஷம் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாண்டட் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆஞ்சலின் அப்பா, அண்ணன்கள், மாமா உள்ளிட்ட 6 பேரை தேடி வருகின்றனர்.